ஐயா ஐயா செம்ம கண்டென்ட். ஐயா வந்து தம்பி இதை ஏன்பா நீ சொல்லல அப்படின்னு. குடும்ப அரசியலை மன்னர் அரசியலை செய்து கொண்டிருப்பது திருட்டு திமுக என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் தாவேக கட்சியை சார்ந்தவர் கிடையாது, ஒரு பாமர மனிதர். இந்த வழியா நடந்து போகும்போது சொல்றாரு குடும்ப ஆட்சியை திமுக செய்து கொண்டிருக்க, அதை சொல்லுங்க தம்பினாரு. இத நான் சொன்னா நீங்க அப்படியே போயிருவீங்க, கேஸ் நம்ம மேல போட்டுருவாங்க. அதனால உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. நீங்க வேற வாங்க, கேஸ் அவர் மேல போட்டு விட்டுருவோம். மயிலாப்பூர் மண் என்பது ஆன்மீக மண், ஆன்மீக பூமி. இப்ப ஆன்மீக பூமினா நம்ம என்ன பண்ணோம்? ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு சத்தம் பத்தல, இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா இந்த பேனருக்கு பின்னாடி திமுக காரங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சத்தமா இருக்கணும். எப்பொருள் வளமாயினும் அப்பொருளை ஆட்டைய போடுவது மயிலை வேலு அவர்களின் சிறப்பு. தமிழ்நாட்டு அரசியல் என்பது அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, நான் பேசுற கண்டென்ட்ப்பா. பேராசிரியர் மாதிரி கிளாஸ் எடுக்க நான் பேச போறேன். மயிலை வேலு அவர்களுக்கு அவருடைய தலைவர் ஸ்டாலின் பாணியில் சொல்கிறேன், ஓவர் ஓவர் ஓவர். 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமரப்போகிற ஒரே தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். மயிலை வேலு அவர்கள் அவருடைய ஆதரவாளரை வச்சு கேட்டுட்டு தான் இருப்பார். ஏன் டவுட் ஐயா? அதான் விசிலடித்தான் கும்பல் தான், நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான், விசிலடித்தான் குஞ்சிகள் தான். திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக, திமுக என்கின்ற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக மயிலாப்பூர் தெரு முழுவதும் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர் கட்சி தாவேக. திமுக என்றாலே ஊழல் 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 தான். திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, ஊழல் முன்னேற்ற கழகம் தான். ஊழலுக்காகவே உருவான ஒரு கட்சி தான் திமுக. அப்ப அந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய மக்கள் சக்தி, தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். இங்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எல்லாமே தாய்மார்கள் தான். தாய்மார்களுடைய ஆதரவு அவ்வளவு எளிதாக யாருக்குமே கிடைக்காதுமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தானாக ஆதரவு கிடைக்கிறது என்றால் புரட்சி தளபதி எம்ஜிஆர் அவர்களுடைய நிலையாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். 27 பேர் கூட்டணி வைத்து வந்தாலும் சரி, 15 பேர் கூட்டணி வந்தாலும் சரி, தன்னந்தனியாக ஒத்தத்தல ராவணனாக உங்களை வீழ்த்துவேன் என்று படைபலத்தோடு வரக்கூடிய தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இழ வேண்டும், மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவர், போற்றுதல் கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவரை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 3 மாதத்திற்கு பிறகு முதலமைச்சராக பார்ப்போம் 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 என்று கூறி நல்லா பேசணுமா? எங்க டைம் இருக்கு? ஐயா வெங்கட் ஐயா, இது எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஐயா. மன்னாதி மன்னன், மாசற்ற அண்ணன், இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் பேச தெரியலையா? அதாவது என்ன வர வச்சு ராகிங் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போகுது. புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குமா அம்மா? அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எனக்கு பிறகுதான் அவர் பேசணும். அதுக்காக தான் தடுத்த, வேற தவறா நினைக்காதீங்க. அப்படியா அண்ணா? மயிலாப்பூர் மண் என்பது ஆன்மீக மண், ஆன்மீக பூமி. அப்படித்தானம்மா? இப்ப ஆன்மீக பூமினா நம்ம என்ன பண்ணோம்?
ஓம் சக்தி பராசக்தி. திமுக ஒரு சத்தம் பத்தல, இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க. ஏன்னா ஏன்னா இந்த பேனருக்கு பின்னாடி திமுக காரங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சத்தமா இருக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ தா வேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மயிலை வேலு அவர்களே, உங்களை எங்களின் கில்லி வேலுவின் தம்பிகள் நாங்கள் வீழ்த்துவோம். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் கட்ட பஞ்சாயத்து யாரு பாது? சூப்பர் தலை. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிடலாமா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு, கட்ட பஞ்சாயத்து இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. இது தலைவர் சொன்னது. யாருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. தளபதியின் தம்பியாகிய நான் வந்து இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல மயிலை வேலு அவர்கள், அவருக்கு ஒரு திருக்குறள். எப்பொருள், சத்தமா நீங்க திரும்பி சொல்லுங்கப்பா. எப்பொருள் வளமாயினும் அப்பொருளை ஆட்டைய போடுவது மயிலை வேலு அவர்களின் சிறப்பு. தம்பி தம்பி வந்து தம்பி ஒன்ஸ் மோர் கேக்குறாப்ல. ஓ, நீங்களும் ஒரு குரல் வச்சிருக்கீங்க. அண்ணனும் ஒரு குரல் வச்சிருக்காப்ல. ஒன்ஸ் மோரா போயிடலாம் இருங்க. எப்பொருள் வளமாயினும் அப்பொருளை ஆட்டைய போடுவது எம்எல்ஏ மயிலை வேலு அவர்களின் சிறப்பு. தமிழ்நாட்டு அரசியல் என்பது அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நான் பேசுற கண்டென்ட்பா. பேராசிரியர் மாதிரி கிளாஸ் எடுக்க அதை நான் பேச போறேன். அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது. அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது. அரசியல் என்பது மக்கள் பணி. அரசியல் என்பது சேவை பணி. அரசியல் என்பது தொண்டு பணி என்று தியாக உணர்வோடு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி வந்திருக்கக்கூடிய தியாக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் வாழ்த்துக்களோடு இங்கு பிரம்மாண்டமாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட செயலாளர் தாமு அவர்கள் மிக மிக வன்மையா நான் கண்டிக்கிறேன். பொதுக்கூட்டம் தான் கூப்பிட்டாரு. ஆனா கண்ணு கட்டிய தூரம் வரை கடல் அலையென திரண்டு இருக்கின்ற மாநாடை போன்று கூட்டம் நடத்தியிருக்கிறார். 234 தொகுதிகளில் ஒரு தொகுதி உறுதி. நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரிதான் நம்ம மயிலை வேலு ஓவர். அத தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரை கை நீட்டி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கிறார்களோ, திரும்ப கை காட்டுறோம் பாருங்க, யாரை கை நீட்டி வேட்பாளர் என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் மயிலை வேலு அவர்களுக்கு அவருடைய தலைவர் ஸ்டாலின் பாணியில் சொல்கிறேன், ஓவர் ஓவர் ஓவர். 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமரப்போகிற ஒரே தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். மயிலை வேலு ஒரு பேட்டியை பார்த்தேன் தலைவா, உங்க எம்எல்ஏ. அங்கெல்லாம் என்ன கூட்டம், அதெல்லாம் விசிலடித்தான் கும்பல், விசிலடித்தான் குஞ்சிகள். மயிலை வேலு அவர்கள் அவருடைய ஆதரவாளை வச்சு கேட்டுட்டு தான் இருப்பார். ஏன் டவுட் ஐயா? அதான் விசிலடித்தான் கும்பல் தான். நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான், விசிலடித்தான் குஞ்சிகள் தான். திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக, திமுக என்கின்ற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக மயிலாப்பூர் தெரு முழுவதும் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்க போகிறோம். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு செயல் வீரர் உங்களுக்கு மாவட்ட செயலாளராக கிடைச்சிருக்காரு. இப்போ ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க, நம்ம தாமு அவருடைய சிறப்பு என்னன்னா, அவரு வேளச்சேரி பகுதியை சார்ந்தவர், இது மயிலாப்பூர் தொகுதி. இப்போ ஒரு மாவட்ட செயலர் என்ன நினைப்பாங்க, நம்ம தொகுதியில மட்டும் ஆட்கள் அதிகமா போட்டு முக்கியமான பொறுப்பாளர் எல்லாம் போட்டு நம்ம வேளச்சேரி தொகுதியை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க, இயல்பு. ஆனா கழகத்தினுடைய மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் மயிலாப்பூர் தொகுதியில
நம்ம கட்சியினுடைய இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் மயிலாப்பூர் தொகுதியில, நம்ம கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் இதே மயிலாப்பூர் தொகுதியில, மாநில செயற்குழு ஒரு 10 பேர்ல 7 பேர் மயிலாப்பூர் தொகுதி. நான் கேட்டேன், என்னன்னா எல்லா பொறுப்பையும் மயிலாப்பூர் தொகுதிக்கே கொடுத்துருக்கீங்களா ஏன் அப்படின்னு. மகளிர் அமைப்பு அக்கா கோச்சுக்கா பிளீஸ்கா, அக்கா மயிலாப்பூர் தொகுதி, கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் மயிலாப்பூர் தொகுதி. ஆனா அப்ப நீ எப்ப வேலை செய்வ? அதற்காகத்தான் எனக்கு மாவட்ட செயலாளர் என்ற ஒரு பதவி கொடுத்திருக்கிறாங்க. என் தொகுதியை நான் பார்த்துக் கொள்வேன். ரொம்பவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கக்கூடிய மயிலாப்பூரை மீட்டெடுக்க வேண்டுதான் என்னுடைய ஒரே இலக்கு என்று இந்த தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாவட்ட செயலாளர் தான் அண்ணன் தாமு அவர்கள். வெள்ளையும் சொல்லையுமா பார்த்தோன்னா அவர் ஏதோ ஒரு மிட்டா மிராசு கோடீஸ்வரர்லாம் நினைச்சுக்காதீங்கம்மா. சாதாரண ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண எளிய பின்னணியை சார்ந்தவர். 28 ஆண்டுகளுக்கு மேலாக தளபதிக்காக மக்களுக்காக அயராது உழைத்ததால் மாவட்ட செயலாளர் என்கின்ற அங்கீகாரத்தை தலைவர் அவர்கள் கொடுக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். பண்ணையார் கட்சி திமுக, பாமரர் கட்சி தாவேக. பாமரர்களுடைய பிள்ளையாக இருக்கக்கூடியவர் தாமு அவர்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோரும் எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள். 1967 அண்ணா அவர்கள் எப்படி ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மனிதர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தினாரோ அதே போன்றுதான் தமிழ்நாடு முழுவதும் பாமர ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணா விஜய் அவர்கள். அந்த வகையில் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நம்ம வந்திருக்கோம். இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக என்றாலே ஊழல் 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 தான். திமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, ஊழல் முன்னேற்ற கழகம் தான். ஊழலுக்காகவே உருவான ஒரு கட்சி தான் திமுக. அப்ப அந்த தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய மக்கள் சக்தி, தூய சக்தி தான் அண்ணன் விஜய் அவர்கள். இங்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எல்லாமே தாய்மார்கள் தான். தாய்மார்களுடைய ஆதரவு அவ்வளவு எளிதாக யாருக்குமே கிடைக்காதுமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தானாக ஆதரவு கிடைக்கிறது என்றால் புரட்சி தளபதி எம்ஜிஆர் அவர்களுடைய நிலையாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். அன்றைக்கு தாய்மார்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். இங்கே கூடியிருக்கின்ற தாய்மார்களாக நீங்கள் நல்ல முடிவை எடுத்து 3 எழுத்து மந்திரமான விசில் சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கனியை அள்ளி கொடுத்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் விஜய் அவர்களை முதலமைச்சராக நீங்கள் அமர்த்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம். சொல்றாங்க 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி. ஒரு பக்கம் 27 பேர், ஒரு பக்கம் இருப்பா வந்தது ரேகிங் தலைவா. இந்த பக்கம் 27 பேர் கூட்டணி, இந்த பக்கம் 15 பேர் கூட்டணி என்று ஏன் கூட்டணி வச்சிருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்குள்ளே யார் யாருன்னு கூட தெரியாது. 27 பேர் கூட்டணி வைத்து வந்தாலும் சரி, 15 பேர் கூட்டணி வந்தாலும் சரி, தன்னந்தனியாக ஒத்த தல ராவணனாக உங்களை வீழ்த்துவேன் என்று படைபலத்தோடு வரக்கூடிய தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். நம்மளை நம்பி, தாய்மார்களை நம்பி, இளைஞர்களை நம்பி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று வருகிறார். மாற்றம் என்பது சொல்லல்ல, மாற்றம் என்பது செயல். புரட்சி என்பது தானாக உருவாகாது, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மாசற்ற தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இழ வேண்டும், மாசு குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். போற்றி புகழக்கூடிய ஒரு தலைவர், போற்றுதல் கூடிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அவரை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 3 மாதத்திற்கு பிறகு முதலமைச்சராக பார்ப்போம் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா செம்ம கண்டென்ட். ஐயா தம்பி இதை ஏன்பா நீ சொல்லல அப்படின்னா, குடும்ப அரசியலை, மன்னர் அரசியலை செய்து கொண்டிருப்பது திருட்டு திமுக என்று சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் தாவேக கட்சியை சார்ந்தவர் கிடையாது, ஒரு பாமர மனிதர். இந்த வழியா நடந்து போகும்போது சொல்றாரு, குடும்பாட்சியை திமுக செய்து கொண்டிருக்க, அதை சொல்லுங்க தம்பினாரு. இத நான் சொன்னா நீங்க அப்படியே போயிருவீங்க, கேஸ் நம்ம மேல போட்டுருவாங்க. அதனால உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. நீங்க வேக வாங்க.
கேஸ் அவர் மேல போட்டு விட்டுரும். நானும் எவ்வளவு மேடையில பேசியிருக்கேமா, கண்டென்ட் நான் தான் கொடுப்பேன். ஆனா ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு, தைரியத்தோடு பேசியிருக்காரு. ஐயா அவர்கள் என்னுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமு அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். எல்லாமே வாசுதா